மந்திர நாணயம். ஒரு காலத்தில் செழிப்பான ஒரு சிறிய கிராமத்தின் ஓரத்தில் கதிர் என்ற ஏழைச் சிறுவன் தன் பாட்டியுடன் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மாலை ஆற்றங்கரையில் விளையாடும்போது மண்ணுக்குள் புதைந்திருந்த விசித்திரமான பளபளப்பான ஒரு தங்க நாணயத்தை அவன் கண்டெடுத்தான். அதில் ஒரு நட்சத்திரக் குறி செதுக்கப்பட்டிருந்தது. அன்று இரவு நாணயம் ஒரு பச்சை ஒளியுடன் ஒளிரத் தொடங்கியது. அதிலிருந்து ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது. "நான் உனக்கு உதவ வந்த மந்திர நாணயம். நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதை என்னிடம் ஒருமுறை மட்டும் கேள்." கதிர் உடனே தன் பசியைப் போக்க, "எனக்கும் என் பாட்டிக்கும் ஒரு வருடம் முழுவதும் போதுமான சுவையான உணவு வேண்டும்" என்று கேட்டான். அடுத்த கணம் அவர்கள் குடிசையில் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் என பலவித உணவுப் பொருட்கள் குவிந்தன. நாணயம் ஒரே ஒரு முறை மட்டுமே தன் மாயத்தை பயன்படுத்தும் என்ற உண்மையை அறிந்த கதிர் அந்த இன்பத்தை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் கிராமத்திலுள்ள மற்ற ஏழை மக்களுக்கும் தன்னால் முடிந்த அளவு உணவை பகிர்ந்து கொடுத்தான். அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சியை கண்ட கதிர், பெரிய செல்வத்தை அடைவதை விட பிறருக்கு பகிர்ந்தளிப்பதிலேயே உண்மையான இன்பம் உள்ளது என்ற உயர்ந்த பாடத்தை அந்த ஒற்றை நாணயத்தின் மூலம் கற்றுக்கொண்டு தன் கிராமத்தின் கனிவான சிறுவனாக வளர்ந்தான்.